நாளைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய அனைவருடைய வீட்டிலையும் கூட கந்தசஷ்டி பாட வேண்டும். அனைத்து கோயில்களிலையும் நம்முடைய தெருக்கள்ல கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அனைத்து முருக பக்தர்கள் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு வேண்டுகோளை வெளியிட்டிருக்கிறார்கள். முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீதி அரசர் திரு சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகற்றும் விதமாக மக்கள், முருக பக்தர்கள் தங்களுடைய ஆன்மாவை, தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்கள்ல, தெருக்கள்ல விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். எப்படி கொரோனா நேரத்துல கூட இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை அவமதிப்பு செய்யும் போது வீடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் தங்களுடைய வீடுகள்ல இருந்து வேல் பூஜை செய்தார்கள். அதே போல இப்பொழுது கந்தசஷ்டி கவசத்தை நாம் அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் என கேட்டு நம்முடைய பிரதமரனுடைய வருகை நாம் எல்லாம் அனைவரும் உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்கு உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை நாம் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடும். மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் எதுவும் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? ஆனா கூடுதலா கூட்டணி எதுவும் கட்சிகள் கூட்டணி தானே இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கிறது, பலமிக்க கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட இருப்பாங்களா இல்லையான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க யார் கூட போறாங்க, எங்க போறாங்கன்றது எல்லாம். ஆனா எங்களுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, தமிழக அணியா டெல்லி அணியான்றதுதான் போட்டின்ற மாதிரி மதுரையில பேசியிருக்காரு சார் நேற்று. நாம் தமிழகத்து அணி, டெல்லி அணி, தேசத்தினுடைய அணி. இந்த தேசத்துடைய நலன், டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்னைக்கு எங்கெங்க பாக்குறோம். பல மாநிலங்கள்ல இரட்டை இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு வேகமாக முன்னேற்றம். பீகார்ல ஒரு வேகமான முன்னேற்றம், ஹரியானால ஒரு வேகமான முன்னேற்றம், மகாராஷ்டிரால மிக வேகமான முன்னேற்றம், உத்தரப்பிரதேசத்துல வேகமான முன்னேற்றம். இதெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வேகமான முன்னேற்றம் இருக்கிறது. தமிழகத்திலையும் கூட மக்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரை தான் விரும்புகிறார்கள். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது மத்தியிலும் அனுகூலமான ஆட்சி, மாநிலத்திலும் அனுகூலமான ஆட்சி. அதுதான் இப்பயும் மக்கள் எதிர்பார்ப்பு. ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, மத்தியில ஒரு அனுகூலமான ஆட்சி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும், தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும் என்பதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விரும்பாத அந்த திமுக கூட்டணியோட இப்ப பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையாலுமே அது விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாதாக இருக்கிறது. அண்ணன் கேப்டன் அவர்கள் மேல நாங்கெல்லாம் பெரிய மரியாதை வச்சிருக்கோம். அவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை எதிர்த்து தான். அவர் அரசியல் முழுமையாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் அரசியல் செய்ததே திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இளைஞர் மாதிரியே பேசுறாரு சார், அவரோட செயல்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் பதில் சொல்லுவாருண்ணா. நன்றி அண்ணா. சசிகலா அவர்களும்